ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெய்னா ரிஷைனோட 10வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோ கப்பலில் மல்லாக்க படுத்துட்டு இருப்பியான். அங்கேருந்து ஒருத்தர், தம்பி இப்படி படுத்தா நீ சீக்கிரமாக செத்து போயிடுவாப்பா, உனக்கு வாந்தியெல்லாம் வரும், உடனே போய் உள்ளே போய் படுன்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் உள்ளே போய் படுத்துக்குவான். நம்ம ஹீரோயினுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் கொஞ்சம் லீவ், நல்லா கொஞ்சம் அவங்க அம்மா கடையை பார்த்துட்ருக்காங்க. ஒரு கஸ்டமர் வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பாட்டிமா தான் கஸ்டமராக வராங்க. அதே பாட்டிமாவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. பாட்டிமாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோ எதுக்கு வேலைக்கு போனோன்னா அந்த வேலையை பார்த்துட்ருக்கான். மீன் பிடிக்கிற வேலையாக கச்சிதமாக பார்த்துட்ருக்கான் நம்ம ஹீரோ. இந்த பாட்டி புதுசாக பியூட்டி பார்லருக்குலாம் வந்து ஹேரை ஸ்ட்ரைட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஹீரோயினோட பியூட்டி பார்லருக்கே வந்து அவங்க அம்மா, பொண்ணு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் பொண்ணை எப்போயே தெரியும். ஆமாங்க, என் பொண்ணு என்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் பாத் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து அங்கே பாத்ரூம் கூட்டிகிட்டு போனவங்க அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நிற்கிது. நம்ம ஹீரோயின் ஏதோ மெடிசன் மாதிரி ஏதோ வாங்கிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் பெட்டில் பார்த்தா காணா. எங்கன்னு பார்த்தா பில் கண்ட்ரோலில் இருக்காங்க. எனக்கு சீக்கிரம் கொடுங்க, நான் கிளம்பணும்னு. என்ன பாட்டி அதுங்காட்டியே நீங்கள் கிளம்புறீங்க, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல, என்ன ஆகுதுன்னு கேட்டால் பின்னாடி ஹீரோயினோட தங்கச்சி இருந்துகிட்டே செத்துருவாங்க. இவங்களுக்கு தொண்டைக்கிட்ட ஒரு கேன்சர் மாதிரி இருக்குது, அது ஆப்ரேஷன் பண்ணால் தான் கொஞ்ச நாளாவது உசுரோடு இருப்பாங்க, இல்லைன்னா மர்கையசாலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயத்த. இது ரொம்பவே கஷ்டம்தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஆப்ரேஷன் எனக்கு தேவையில்லைப்பா, ஏன்னா சாகிற காலத்தில் எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு சாகணும், நான் இப்படியே போய்க்கிறேன், நான் பண்ண வேண்டிய எல்லாம் முடிச்சிட்டேன், இதுக்கு மேலே நான் எதுக்கு உசுரோடு இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியுமான்னு கேட்டால் இல்லை, ஹீரோவுக்கு தெரியாது, இனிமேல் எதுவும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இப்போ வேலை செஞ்சிட்ருக்கியான், மும்முரமாக வேலை செஞ்சிட்ருக்கு. இல்லை ஒரு ஃபோன் கால், அவ்வளோதான். யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யாருன்னு. அப்படி அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இது தெரிஞ்சோடனே ஹீரோ கமெண்ட் இருப்பான்னா, இந்த கப்பல்லேருந்து அந்த கப்பலுக்கு தாவி நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், அவ்வளோதான், இந்த வேலையோட நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ சரி போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வேணா ஹீரோவை வழி அனுப்பி விட்டுறாங்க பாட்டியை பார்க்க. உடனே போறியான் பாட்டியை பார்க்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறியான். ஹாஸ்பிட்டலில் பார்த்தா நம்ம பாட்டி ஹாஸ்பிட்டலில் இல்லை. யாருன்னு இருக்கான்னு பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சி தான் இருக்கான். ஆமாம், நம்ம பாட்டிக்கு தொண்டைக்கிட்ட ஒரு கேன்சர் இருக்குது, அதை எடுக்கலைன்னா செத்துருவாங்க. என்னது, எங்களை விட்டு சீக்கிரம் போயிடுவாங்கன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டால், ஆமாம், அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் கொஞ்ச நாள் அது உசுரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோதை கேட்டோன்னே கண் கலங்கிடுறான். உடனே பாட்டி வீட்டுக்கு தான் போகிறான். எல்லோரும் நீ செத்துருவன்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு கேட்கல. தம்பி எல்லோரும் இருக்க வேண்டிய எப்போ தான் இருப்பாங்க, டிக்கெட் வாங்கிட்டா போயிடுவாங்க, இதெல்லாம் கண்டுக்காத நீயே, சாக வேண்டிய காலம் தான், நானும் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. நான் இல்லை வேலையை பண்ணி முடிச்சிட்டேன்ப்பா, இனிமேல் எனக்கு ஒரு வேலையே இல்லை, அதனால் நான் நிம்மதியாக என் புருஷன்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லல. அந்த ஆள் எப்பயும் வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருப்பா, கல்யாணம் பண்ணியிருப்பாளா, பரவாயில்ல, அதனால நான் போவேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்டை பார்க்க நீங்கள் போகிறீங்க, அப்போ எனக்கு யார் இருப்பான்னு யோசிச்சு பார்த்தீங்களா பாட்டி அப்படின்னு கேட்கல. உனக்கு தான் ஹீரோயின் இருக்காளேடா, உனக்கு என்னடா கவலை, போடா நீ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இதுக்கு மேலே பேசி ஒரு பிரயோஜனமாக இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா யார், நம்ம ஹீரோயின் திடீர்னு நிற்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு எதுக்கு பின்னாடியே வரேன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் இன்னுமே உன்னை விட்டு போக மாட்டேன், உன் பக்கத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. எதுக்கு என் பக்கத்தில் தேவையில்லாமல் இருக்கேன்னு கேட்டதுக்கு நான் அப்படி தான் வருவேன்னு சொல்லிட்டு திரும்ப போகிறாங்க. நான் மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பின்னாடி திரும்ப பார்த்தா ஹீரோயின் வரல. அப்படி ஹீரோ கொஞ்சம் வருத்தப்படுறான், பின்னாடி வரலன்னு திடீர்னு. அப்படி ஷவரில் அப்படியே கொஞ்சம் அழுதுட்டு மேலே போய் பார்த்தா இந்த குள்ளை கத்திரிக்காய் மேலே போய் உட்காந்துருக்கு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு, அதுக்கு நான் என்ன வந்துட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின், இல்லை எனக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் நடந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு, உன் பக்கம் கூட தானே இருந்தேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக பேசிடுறான், ஒழுங்காக வேலைக்கு பார்த்துட்டு போகணும். அப்படியே நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிடுது. அப்படியே கிளம்புறாங்க ஹீரோயின். நம்ம ஹீரோ இவங்க கிளம்புறத மேலே இருந்து அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயினுக்கும் தெரியுது மேலே யாரோ பார்த்துட்ருக்க மாதிரி. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க, மேலே ஹீரோ பார்க்குறானு. ஆனால் ஹீரோ பார்க்கல.
இல்லைடா இப்போ பார்த்துட்டு இருந்தவன் காணன்னு பார்த்தா கீழே குமிச்சிட்டு இருக்கான் நம்ம தலைவன். அதுக்கு அடுத்த நாள் திரும்ப நம்ம ஹீரோவை சுற்றி தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டுருக்காங்க. ஹீரோ வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் அப்படியே பொம்மை கட்டுக்கிட்ட உட்காந்துருக்குறாங்க. நீ எப்போ தான் என்னை விட்டு போவ, என் பக்கத்துலேயே தான் சுற்றிட்டு இருப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு, ஆமாம் அதுதான் என் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. உன் வேலையா, சரி என் பின்னாடியே வர, என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தராங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் இனிமேல் அப்படின்னு நம்ம ஹீரோக்கிட்டே சொல்கிறாங்க. கையில் ஏதோ காயம் மாதிரி இருக்குது, அந்த காயத்துக்கு நம்ம ஹீரோயின் மருந்து போட்டு விட்றாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் சங்கட்டம் மாதிரி பண்ணுறான், பரவாயில்ல இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறான். நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் ஹீரோ கூட இருந்துட்டு அப்படியே ஆஃபீஸுக்கும் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ பாட்டி வீட்டுக்கு வந்து பார்க்குறான், ஆனால் அங்கே பாட்டி இல்லைங்க. எங்கே பாட்டின்னு அப்படியே நம்ம ஹீரோ தேடி பார்த்துட்டு பாட்டிக்கு கால் பண்ணி பார்க்குறான். அந்த பாட்டி அப்படியே கீழேயே ஃபோனை வச்சுட்டு போயிருக்காங்க. இவங்களுக்குலாம் எதுக்கு ஃபோனுன்னு நினைக்கிறான். உடனே அந்த பார் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் கேட்குறான், பாட்டி இங்கே வந்தாங்களான்னு. என் பாட்டிலாம் இங்கே வரலையே அப்படின்னு கேட்கல. பாட்டி எங்கேயோ போயிட்டாங்க, இந்த சாவ போகிற வயசில் எங்கேயோ போய் அவங்களே முன்னாடியே செத்துக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் எமோஷ்னலாக பேசலை. இங்கே தான் போயிருப்பாங்க, வந்துடுவாங்க அமைதியாரு அப்படின்னு அந்த பார் கடை கழுவி சொல்கிறா. நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வந்து பார்க்கையில் பாட்டி அப்படியே ஊஞ்சலில் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோக்கு இப்போ தான் கொஞ்சம் உசுரே வருது. அப்படியே பாட்டி பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறான். நீ என்ன சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை உள்ளேன்னு கேட்கல. அதெல்லாம் விட முடியாதுப்பா தம்பி அப்படின்னு நம்ம பாட்டி அப்படியே சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே, நீ ஏன் எங்களை விட்டு போகிற சொல்கிறான். தம்பி திரும்ப திரும்ப பேசாத அதேன்னு சொல்கிறான். அதே நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒழுங்காக நாளைக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண வந்துடு அப்படின்னு நம்ம பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. நான் சொன்னால் கேளுறா, இந்த வயசில் எனக்கு வர தேவையில்ல, நீ வாயை மூடு, எனக்காகவாது யாருக்காகவும் நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்து திரும்பி பார்த்தா ஹீரோயின் இருக்காளான்னு பார்க்குறியா, இல்லை. அப்படியே உடனே உள்ளே போய் பார்க்குறான், ஹீரோயின் அப்படியே அங்கே இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, ஹீரோயின் ஒழுங்கே இருக்கான்னு. என்னை தான் தேடிட்டு போல அப்படின்னு கேட்கல. உன்னெல்லாம் தேடலையே, நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோக்கோடையே கொஞ்சம் தூரம் வந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயின், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ வெறுக்கிற வரையிலும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அப்படியே வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க ஹீரோயின். அடுத்த நாள் இந்த ரைட்டர் பொண்ணு இந்த கோணவாயனும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இந்த ரைட்டர் பொண்ணை கொஞ்சம் செக்கப்புக்கு கூப்பிட்ருப்பாங்க போல், அதுக்காக போகிறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப இந்த கோணவாயன் கேர் எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிறான். நம்ம ரைட்டர் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே நேரத்தில் எங்கிட்ட ஹீரோ பாட்டியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டியா அன்னைக்கு. நம்ம பாட்டியும் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுட்டை சாப்பிட்டு, இதெல்லாம் நல்லாவே இல்லைடா, என்ன சோறுறாதுன்னு சொல்கிறேன். நல்லா சோறுலாம் அப்படி தான் இருக்கும், உனக்கு வந்து திங்க தெரியாது, ஒழுங்காக தின்னு அப்படின்னு மிரட்டி விட்டுறான். இதே நேரத்தில் அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுவாளா. உன்னை யார் இங்கே கூப்பிட்டதுன்னு கேட்குறான் ஹீரோ. அதுக்கு பாட்டி வந்துட்டு, நான் தான் கூப்பிட்டேன், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் பாட்டிக்கு பிடிச்ச டம்ப்ளிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா. அந்த இதுலேருந்து ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து ஹீரோயினுக்கு கொடுறான்னு பாட்டி சொல்கிறாங்க. இது என்ன அப்படியே சூப்பர் மார்க்கெட் மாதிரி நிறையா பொருள் வச்சுருக்கேன்னு கேட்கல. அதெல்லாம் அப்படி தான் எடுத்து கொடுன்னு நம்ம பாட்டி சொல்லல. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்து கொடுத்தா ஹீரோயின் அழகாக சாப்பிட்றாங்க. இந்த சைடு நம்ம ரைட்டர் பண்ணோம் ஃபோனை வாங்கினு வந்துட்டான். ஹீரோயோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு, நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்களான்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சைடு அந்த பார் கடைக்காரியும் நம்ம ஹீரோவும் அந்த பாட்டிக்கு அப்படியே குழந்தைங்க மாதிரி, அப்படியே 2 பேரும் அப்படியே கண்ணுங்க மாதிரி. நம்ம பார் கடைக்காரி நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா எல்லாத்துக்கூடையும். நம்ம ஹீரோயினுக்கும் நான் பரிசெலாம் போட்டு விட்றா. நம்ம ரைட்ரு பொண்ணும் கோணவாயினும் பாட்டியை பார்க்க வந்துட்டாங்க. ஏய் எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவெல்லாம் பார்த்துட்டு, எப்படி இருக்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் செக்கப்புக்கு தான் வந்தோம், இவன் தான் கூட்டிகிட்டு இருந்தான்னு சொல்கிறாங்க. இவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா பாட்டிக்கு. எனக்கு பரிசு போட்டு விட முடியுமா அப்படின்னு நம்ம ரைட்டர் பண்ணி கேட்குறா. இந்த ரெண்டை பார்த்து நம்ம தங்கச்சிக்காரி வந்துடுறா. நீ தானே ஹீரோட தங்கச்சி அப்படின்னு கேட்கல. ஹீரோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஆமானோ நம்ம தங்கச்சி பண்ணு சொல்கிறா. இந்த நேரத்தில் தான் ஹீரோ ஒன்று யோசிக்கிறான். இந்த பாட்டிக்கு இந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கையே போதும், இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் வாழ்க்கை தேவையில்லை, இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறது தான் அவங்களோட ஸ்டைல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அதனால இருக்கிறவர்களும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்துக்கூடையும் பேசுகிறாங்க, ஜாலியாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது. அதில் என்ன வேணால் ஆகலாம், எப்படி வேணால் முடியலாம், இறந்தும் போகலாம், உசுரோடு இருக்கலான்னு நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு
பாட்டி கூட ஜாலியாக கொஞ்ச நேரம் இருக்கான், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். இறப்புங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்போ வேணால் வரலாம், அது வந்தால் கண்டிப்பாக அந்த மனுஷன் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அப்படியே எல்லோரும் போய் பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க, அதை பார்க்குறான். அப்படியே நம்ம ஹீரோ வாஷ்ரூமுக்கு போகலான்னு போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப டயர்டாகி இருக்கான். அப்படியே ஹீரோ மூக்குலேருந்து ரத்தமாக வருது. என்னடா மூக்குலேருந்து ரத்தம் வருதுன்னு ஹீரோ ஷாக்காகி தொடச்சிட்ருக்கான். தொடச்சா அந்த ரத்தம் திரும்ப வருது. நம்ம ஹீரோக்கே என்னென்னு புரியல, ரொம்பவே கடுப்பாயிடுறான். ஆனால் திரும்ப திரும்ப தொடச்சாலும் ரத்தம் வருது. இதோட 9வது எபிசோடை அப்படியே முடிச்சிடுறாங்க. நான் உங்களுக்கு 10வது எபிசோடை நாளான்னைக்கு காலையில் 11:15 அப்லோடு பண்ணுறேன். எல்லா வீடியோவும் 11:15 தான் அப்லோட் ஆகும். சரி கைஸ், நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.